நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுலேயும் முக்கியமாக டிவிகே இளைஞர் அணிக்கிட்டையும் திமுக இளைஞர் அணிக்கிட்டையும். பின்வரும் சமுதாயமே வந்துட்டு இளைஞர்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இளைஞராகிய நாம் எவ்வளோ பொறுப்போடையும் கண்ணியத்தோடையும் கட்டுப்பாட்டோடையும் கட்டுக்கோப்பாக இருக்கணும். ஆனால் நாம் டிவிக்கே பின்னாடி மாசுக்காகவும் டிஎம்கே பின்னாடி காசுக்காகவும் போயிட்டுருக்கோம். டிவிக்கே ஃபஸ்ட்டு வரப்போது விஜய் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்துட்டு தமிழன், நான் வந்துட்டு தமிழுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் முஸ்லீம் சகோதரர்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னாரு. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ற ஒரு பிரிவு அங்கே உண்டாச்சு. அப்போ கிறிஸ்டின் என்ன ஆவாங்க, ஹிந்து என்ன ஆவாங்கன்றது யோசிக்க கிடையாது. அது கூட விடுங்க, பரவாயில்ல. ஒரு நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவங்க ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை தெரிஞ்சு பேசணும். புதுச்சேரிக்கு போயிருக்காங்க, அங்கே ரேஷன் கடையே இல்லையாமா. அப்போ 250 ரேஷன் கடை அங்கே இருக்கிறது வந்துட்டு பொய். இவங்க பின்னாடி நாம் மாசுன்னு போயிட்டுருக்கோம். நீங்களே யோசிச்சுக்கோங்க இளைஞர்களே, நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் திமுக பின்னாடி காசுக்காக போகிறோமே, காசை கூட போனால் சம்பாரிச்சிடலாம், உயிர் போனால் சம்பாதிக்க முடியுமா? திருப்பரங்குன்றத்தில் தீக்குளிச்சு இறந்தாரே பூர்ணச்சந்திரன் அவர்கள், அவருக்கான மரியாதையை கூட கொடுக்க கிடையாது. ஒரு போஸ்டர் கூட அடிக்க கூட கிடையாது. காவல்துறையை வச்சு எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சாங்க, அவங்க பதவியை தக்க வச்சுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக. இவ்வளோ பண்ணுற திமுக பின்னாடி நம்ம போயிட்டுருக்கோம். ஹிந்துஸ்க்கு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டாங்க. ஆனால் முஸ்லீம்ஸுக்கு 4 பேரை மட்டும் அமைச்சு கொடியேற்ற விடுறேன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கு 3 பேர் போலீஸ் கூட அனுப்புகிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் 30 பேர் கொன்ற படையவே வந்துட்டு அமுச்சு விட்ருக்காங்க. அந்த 4 பேர் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலேயே போயிருந்துருக்காங்க. அப்போது ஹிந்துஸான அவங்களுக்கு என்ன தாட் வரும்? முஸ்லீம்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஹிந்துஸ்க்கு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஹிந்து முஸ்லீம்குள்ளேயே ஒரு கலவரத்தை உண்டாக்குறாங்க. இத்தனை வருஷமாக இத்தனை காலமாக திருப்பரங்குன்றத்தில் ஹிந்துஸும் இருக்காங்க முஸ்லீம்ஸும் இருக்காங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் இந்த திருட்டு திமுக உள்ள வந்து மத பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க ஹிந்துஸ்க்கும் முஸ்லீமுக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு திமுகவை நம்பி போகிற இந்த இளைஞர்களை நம்ம என்னன்னு சொல்ல? இப்போவாச்சும் கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வோட யோசித்து நம்மளுக்கு எது நல்லது, யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லதுன்றதை யோசித்து என்னவா இருந்தாலும் செய்யுங்க.